கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12, 2 வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்து 30வது வயதுல பரலோக ராஜ்யத்திற்குண்டான சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். பிதா அதற்காகவே அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். சரி, இப்போ அவர் ஊழியத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற சூழ்நிலை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் பார்த்து ஒரு பெரிய மலை பிரசங்கத்தை பண்றார். அந்த மலை பிரசங்கத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றார், ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நிறைய விஷயங்கள் அறிவுரையா இருக்கும். இப்ப நாம இந்த வாசித்த வசனம் ஒரு மனிதனுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினத்துல, அதாவது புனித வெள்ளி என்கிற நேற்றைய நாளில இயேசு கிறிஸ்து எவ்வளவு அவதிப்பட்டிருப்பாரு. அந்த சிலுவையை தூக்கிட்டு, பயங்கரமான பார சிலுவையை தூக்கிட்டு, சவுக்குல அடி வாங்கிட்டு, உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட ரணகலமா சித்திரவாதை பண்ணப்பட்டு அந்த சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறப்போ அவர் எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருப்பார். அது மட்டும் இல்ல, அவரை எப்படியெல்லாம் தூஷணமா பேசியிருப்பாங்க. இந்த அடிச்சது கூட அப்பப்ப அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இருதயத்தை முள்ளு குத்துற மாதிரி குத்திட்டே இருக்கும். குத்திட்டு இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவ்வளவு அவமானமும் கேவலமும் நிந்தையும் அவர் அனுபவிச்சார். அந்த பாடுகளுக்கு மத்தியில தான் அவர் அந்த சிலுவை மரணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நல்ல ஒரு நிலையில இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் அவருடைய மரணம் தான். இதற்காகத்தான் அவர் அன்றைக்கு அவ்வளவு பாடுகள் அனுபவிச்சு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் நமக்காக. சரி, இப்போ இந்த நாள்ல நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பட்ட பாடுகள் உங்களுக்கும் வரும், நான் பட்ட அவமானம் உங்களுக்கும் வரும், என்னை நிந்தித்தது போல உங்களையும் நிந்திப்பார்கள். அதுவும் நீ கடவுளோட மகனா, நீ தேவனோட பிள்ளையா அப்படின்னு சொல்லி என்னை தூஷணம் பண்ணின மாதிரி, நீ கிறிஸ்துவின் பிள்ளையா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுத்துவாங்க. அதனாலதான் சொல்றாரு, என் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசு என்கிற அந்த மகா பரிசுத்தத்தின் நிமித்தம், இயேசு என்கிற அந்த மீட்பின் நிமித்தம், இரட்சகரின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுத்துவாங்க. துன்பப்படுத்துறது மட்டுமில்ல, அடிச்சு உதைச்சு ஜெயில போட்டு வெயில்ல நிக்க வச்சு, மலையில நனைய வச்சு, எறும்பு குழியில நிக்க வச்சு, இப்படி பலவிதமான நிந்தைகள் நமக்கு ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா தேசத்துல எப்படிப்பட்ட நிந்தைகளை இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பது அங்கங்க ஊடகங்கள் வாயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பலவிதமான தீமையான மொழிகளில உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார். தீமையான மொழியில, கெட்ட வார்த்தையில, அசிங்கமா பேசி, அவமானமா பேசி, நம்மளை இவ்வளவுதான் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லாம, எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் நம்மளை கேவலப்படுத்தி, தனக்கு தெரிஞ்ச சட்டதிட்டங்களை சொல்லி நம்மளை ரொம்ப மோசமா திட்டுவாங்க. நான் பட்ட அவமானம் உங்களுக்கும் வரும், நீங்க கவலைப்படாதீங்க, என்ன நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, அப்படி ஒரு நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க பரவாயில்ல, நமக்கு பரலோகத்துல இடம் நிச்சயம் ஆயிருச்சு, தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு இடம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற தைரியத்தை நீங்க வரவழைச்சுக்குங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அவமானத்தையும் நிந்தையும் கேவலத்தையும் நீங்க அனுபவிச்சீங்கன்னா, என் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்,
இதையெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்கன்னா நீங்க தைரியமா இருங்க, சந்தோஷப்பட்டு கழுகி விடுங்க. ஆஹா, ஓ எனக்கு சந்தோஷம், ஏன்னா இன்மையில் இல்ல மறுமையில் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கடவுள் எனக்கு நியமிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருங்க. பரலோகத்தில் உங்கள் பணி, உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இங்க இருக்கிறத விட அங்க ரொம்ப மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளே அப்படித்தான் பண்ணுனாங்கன்னு சொல்லி இங்க வேதத்துல சொல்லிடுறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்பானவர்களே, ஒருவேளை கர்த்தரோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை ஒதுக்கி வைக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை அவமானப்படுத்துகிறார்களா? கிறிஸ்தவர்கள் 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 என்று நம்மை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்களா? எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நாம தான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக போறவங்க. அவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு நம்ம இடத்துல வருவாங்க. இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்கள்லயே, பரலோகத்தில் இல்ல, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்கள்ல இன்மையிலையுமே சொல்றேன், நம்மளை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அவர்கள் எல்லோரும் நம்ம இடத்துல வருவாங்க. வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக நிச்சயமா கிறிஸ்துவன் இடத்துல நிற்பாங்க. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள மக்கள் தான் நீங்களும் நானும். அதனால ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. இன்றைய நாளில இயேசு கிறிஸ்து எவ்வளவு நிந்திக்கப்பட்டாரோ, அவமானப்பட்டாரோ, துக்கப்பட்டாரோ, உபத்திரப்பட்டாரோ, அதே போல நமக்கும் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் கிறிஸ்துவை போலவே இன்னைக்கு எப்படி உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எங்கெங்கே பல பிரச்சனைகள் நடக்குது. எப்படியாவது இந்த கிறிஸ்துவத்தை முழு உலகத்தையும் ஆளுகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு பயங்கரமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லா நாடுகள்லயும். ஆனாலும் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்த நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா நீங்க உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. தைரியமா இருங்க. பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. இம்மையிலும் உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை நிந்திக்கிறவர்களும், எங்களை தீமையான மொழிகளை சொல்லி எங்களை அவமானப்படுத்துகிறவர்களும், எங்களை குற்றப்படுத்துகிறவர்களும் ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்த போது அவர்கள் மண்டியிடக்கூடிய நாள் வரும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு உலகமே உம்மிடத்துல உம்மை நோக்கி மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதுபோல உம்மை போல துன்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக யார் அவர்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் துன்பப்படுத்தினார்களோ, அவர்கள் கடவுளுக்கு முன்பாக மண்டியிட்டு தன் குற்றத்தை உணர்ந்து அவர்களும் இந்த உலகத்துல மனம் திரும்புவார்கள். அப்படிப்பட்ட காரியத்திற்காக, காலத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.